நம்ம ஜெயிச்சுட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருக்கு. இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி விட மாட்டான். ஹோப் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தாவேக்க நிர்வாகி லஞ்சம் வாங்கினதா ஒரு வீடியோ வைரல் ஆனது. ஸோ இமீடியட்டா அந்த அரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் சிஎம் இஸ் வெரி வெரி கிளியர். லஞ்சத்தை அனுமதிக்க மாட்டோம், அது யார் பண்ணாலும். இது இப்படிதான் அரசு நடக்கணும். ஆல்மோஸ்ட் 80% மக்கள் மத்தியில, அதாவது அரசு யாரெல்லாம் லஞ்சம் வாங்குறத பொசிஷன்ல இருக்கோம்னா 80% அவங்க மத்தியில பயம் இருக்கு. அந்த 5 நிமிஷ வசனத்தை டயலாக்க பேசிட்டு இருந்தீங்க. 6வது நிமிஷம் பேசி இருந்தா இன்றைக்கு எங்களுடைய தளபதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், முன்னாள் அமைச்சர் ரகுபதி என்ன அப்படின்னா, உங்களுக்கு 5 நிமிஷம் தான் ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, 6வது நிமிஷம் நீங்க பேசியிருந்தீங்கன்னா நீங்க என்ன பேசுறீங்கன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்நேரம் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆயிருப்பாங்க. அதாவது நீங்க 6வது நிமிஷம் பேசாததுனாலதான் நீங்க குளத்தூர்ல ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். மகா புத்திசாலி பதில் சொல்ல. செந்தில் பாலாஜிக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், கோர்ட்ல ஜாமீன் வாங்கிட்டு அவங்க கோர்ட்ல என்ன சொன்னாங்க, டெய்லி கையெழுத்து போடணும். ட்ரிபிள் ஸ்டேஷன்ல காலையில சாயங்காலம் கையெழுத்து போட சொன்னாங்களா? ஏன் இன்னும் அதை கூட செய்ய முடியும்? இல்ல, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்திருந்தாரு சார். நான் வந்தேன் அப்படின்னா நீங்க இந்த வழக்குல தான் விசாரிக்கணும், வேற எந்த வழக்குலயும் என்னை கைது பண்ணக்கூடாதுன்னு உத்தரவாதம் கொடுங்க. சென்னையில நடந்த ஒரு கூட்டம், எல்லா சார்பதிவார்களையும் கூப்பிட்டு அமைச்சர் பேசுறாரு, அசிங்கமா திட்டுறாரு. யாரு? பி மூர்த்தி. ஏன் நீங்க இவ்வளவு லஞ்சம் வாங்கல அப்படின்ட்டு. இந்த மாதிரி லஞ்சம் வாங்கலன்னா அவ்வளவுதான், எதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கேன், எவ்வளவு ஒரு ஆபீசரும் இவ்வளவு எனக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு திட்டின வரலாறுலாம் உண்டு. இப்போ ராஜ்மோகன் சார் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ப்ராப்பரா டேக் ஓவர் பண்ணல. கிட்டத்தட்ட 15 தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி கொடுத்திருக்காரு. 6 கவர்மெண்ட் ஸ்கூல்ல மூட போறாரு. தனியார் பள்ளிகளுக்கு மட்டும் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாரு. யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க மேல நெகட்டிவ் கொடுப்பாங்க. இந்த அதாவது தாவேக அரசு மேல விமர்சனம் இல்லாத ஒரு நாள் சொல்லுங்க. இது 26வது டெத் நினைக்கிறேன் சார் நம்ம தமிழ்நாட்டுல. எலெக்ஷன்ல சார் திமுக ஆட்சியில 37 38 சென்னையில ஒருத்தர் ஜெகனா, இஃப் காட் இஸ் நேம், ஒரு குதிரை ஓட்டுறவர் லாக்அப் அடிச்சு பண்ணாங்க. அன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் சட்டமன்றத்தில் என்ன சொன்னாரு, அந்த பையன் வலிப்பு செத்து போயிட்டான்னு சொன்னாங்க. மீடியாவெல்லாம் கடிச்ச பிறகு 2வது நாள் மறுபடியும் மாத்தி அவர் லாக்அப்ல செத்து போயிட்டான்னு. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. சார் வணக்கம். வணக்கம்மா. சார் பல அதிரடியான மாற்றங்களை நடத்திட்டு இருக்கீங்க. எப்படி சார் ஓப்பன் அப்பா பண்ண இப்படி பேசுறதுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தைரியம் வேணும். இது எல்லாமே மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு செயல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு அமைச்சரவை கூட்டம் நடந்தது. விஜய் சார் ஒவ்வொரு இடத்துலயும் சொல்ற விஷயம் லஞ்சம் யாரும் வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. அதை இன்னைக்குமே பதிவு பண்ணியிருக்காங்க. தெரிஞ்சவன் தெரியாதவன் யாரையும் பார்க்க மாட்டேன், அமைச்சரா இருந்தா கூட பதவியை பறிச்சுட்டு தூக்கி எறிஞ்சிருவேன் அப்படின்னு ஒரு விஷயம் ஜெயில போட்டுருவான். இது எப்படின்னா மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. தொடர்ந்து ராஜ்மோகன் சார் பேசுறதா இருக்கட்டும், இல்லைன்னா சிஎம் சார் எல்லா இடங்கள்லயும் பதிவு பண்றதா இருக்கட்டும். இப்போ மக்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம இனிமே எங்கேயும் லஞ்சம் கொடுக்க கூடாதுன்ற ஒரு மனநிலை வரும்ல. சோ இது எல்லாத்தையும் எப்படி பாக்குறீங்க? லஞ்சம் வாங்க கூடாதுன்றது பயம் வந்துடும் முதல்ல. சரி, இப்போ லஞ்சத்தை ஒழிக்க முடியாது, ஊழல் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் மக்களுடைய இந்தியன் டெமோக்ரஸிலே டிஎன்ஏலே இருக்கு. அப்படி ஒரு கதறல் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எங்க லஞ்சம் வாங்க முக்கியம், எது முக்கியம் நமக்கு? பாஜக உள்ள வந்துடக்கூடாது. லஞ்சம் எப்ப வேணா சரி பண்ணிக்கலாம், லஞ்சத்தை சரியா பண்ண முடியும். உங்களுக்கு லஞ்சம் ஊழல்னு சொல்லிட்டு பாஜக நீங்க தடுக்கணுங்க அப்படின்னு ஒரு கூட்டம் புலம்பி இருந்தது. இன்னொரு கூட்டம், அது எப்படிங்க மேஜிக் போடுவார வந்தோடனே லஞ்சத்தை எப்படி ஒழிக்க முடியும்? இப்படி ஒரு கூட்டம். இந்த மாதிரி 3 கூட்டமும் இன்னைக்கு கப்சுக்குன்னு வாயில கை வச்சுட்டு அமைதியா இருக்காங்க. ஏன்னா நான் தொடக்கத்திலேருந்தே சொல்லிட்டு போறேன், ஒரு சரியான தலைமை நினைத்தால் 3 மாதங்கள் கூட அதிகபட்சம் லஞ்சத்தை நிறுத்துறதுக்கு. 10 பேரத்துக்கு உள்ள போட்டோம்னுங்களேன், 11 ஆள் அமைதியா இருப்பான். அதானே இன்னைக்கு நடக்குது. ஸோ லஞ்சம் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 80% மக்கள் மத்தியில, அதாவது அரசு யாரெல்லாம் லஞ்சம் வாங்குறத பொசிஷன்ல இருக்கோம்னா 80% அவங்க மத்தியில பயம் இருக்கு. ஒரு சில பேர் தெரியாம நம்ம வாங்கிடலாம் நினைச்சவன்லாம் இன்னைக்கு ஜெயில இருக்கான். ஏற்கனவே வாங்கி வச்சானே அவனுக்கு தட உதருது. அலர்ஜிக்கு போய் சிங்கப்பூர்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வர்ற நிலைமையா இருக்குது. அதனால இங்க அலர்ஜிக்கே சிங்கப்பூர் அவர்கிட்ட அவங்க காலத்துல கட்டப்பட்ட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குன்னு மக்கள் நேரம் தெரிஞ்சிருப்பாங்க. அவர்கிட்ட மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஆமா சார், சாரி. அவர்கிட்ட மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, அவர் சொந்தமா வச்சிருக்காரு.
அதை தாண்ட அவங்க வந்து அவங்களுடைய அரசு கடந்த 5 ஆண்டு ஓமந்தூராரம் பயங்கரமா சிறப்பு மருத்துவமனை உலகத்தரத்துக்கு வச்சிருக்கோன்னு சொல்றாங்க. அங்க அலர்ஜி டெஸ்ட் பண்ண முடியாதா? அலர்ஜி டெஸ்ட் கூட பண்ண அலர்ஜி இங்க முடியாது. வந்து அலர்ஜி வந்து உடம்புல இல்ல அலர்ஜி, உள்ளத்தில் இருக்க அலர்ஜி. ஐயோ அலர்ஜி வந்துட்டாருன்னா பிடிச்சி உள்ள போட்டு போறாங்கன்னு தப்பிச்சு ஓடுனதுதான். அது மாதிரி எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய, அதாவது தப்பு பண்ணவனுங்களாம் ரொம்ப அச்சத்துல இருக்காங்க. ம். செந்தில் பாலாஜிக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், கோர்ட்ல ஜாமீன் வாங்கிட்டாரு. ம். வாங்கிட்டு அவங்க கோர்ட்ல என்ன சொன்னாங்க? டெய்லி வந்து கையெழுத்து போடணும். ட்ரிப்ளிகன் ஸ்டேஷன்ல காலையில சாயங்காலம் கையெழுத்து போட சொன்னாங்களா? ஏன் இன்னும் வந்து அதை கூட செய்யாம இருக்குது? போனா கோழி பட்டுனா இல்ல அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்திருந்தாரு சார். நான் வந்தேன் அப்படின்னா நீங்க இந்த வழக்குல தான் விசாரிக்கணும், வேற எந்த வழக்குலயும் என்னை கைது பண்ணக்கூடாதுன்னு உத்தரவாதம் கொடுங்க அது அப்படின்னு. எப்படி அது எப்படிமா முடியும்? வேற நான் இல்ல வெளியில அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் முதல்ல ஏன் கொடுக்கணும்னு ஒரு ரைட்டு பெரிய வெளில வந்தா கேள்வி புடிச்சு இருக்குல்ல. போயிருவாங்கன்னு தான். வேற என்ன கொஞ்சம் நெஞ்ச தப்பா பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? பண்ணதெல்லாம் தப்பு. இந்த வழக்கு வந்தா இந்த வழக்கு நீ ஆ, yes. நாட் டு அரெஸ்ட் இன் எனி அதர், இது எப்படி கேட்க முடியும்? ம். வெளில வந்தா தூக்க தான் போவாங்க. அதனால தானே அவன் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. Okay. ஸோ அது மாதிரி எல்லாருக்கும் எவ்வளவு பயத்துல இருக்கான். அன்பில் மகேஷ் ஒரு பக்கம் ஐயோ எப்ப நம்மகிட்ட வருவாங்களோ அப்படின்னு அவருக்கு ஒரு பயம். அந்த 100 கோடி மேல அந்த மாதிரி மேட்டர் மாட்டிக்கிச்சு. அந்த மாதிரி எல்லாருக்கும் பயத்துல இருக்காங்க. ஆனால் லஞ்சம் வந்து இன்னும் இன்னும் ஒரு 80% குறைஞ்சிரும். இன்னும் ஒரு ஒரு 1 மந்த் 2-3 அரெஸ்ட் நடந்தா போதும். மொத்தமா எப்ப லா கூட வேண்டாம்டாப்பா, இஞ்சத்தை கூட நீங்க அப்புறம் வச்சுக்க, ம். லா கூட பேசாதீங்கன்றாங்க. எல்லாருக்கும் வந்து ஒரு ஹோப் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு தாவேக்க நிர்வாகி லஞ்சம் வாங்கினதா ஒரு வீடியோ வந்து வைரல் ஆனது. ஸோ இமீடியட்டா அந்த அரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உடனே பப்ளிஷ் ஆன உடனே அது இன்னுமே வந்து பூஸ்டப் ஆயிருக்கு. ஏன்னா வந்து ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் வந்து பேசுறதுக்கு கூட நீங்க டைம் கொடுக்கல சார். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல தாவேக்க, ஏன்னா வந்து கண்டிப்பா அவங்க பண்ற வேலை அதுதான். தாவேக்க நிர்வாகியே வந்து லஞ்சம் வாங்கி இருக்கா, இவருடைய பேச்சை கேட்கலாம் அப்படின்ட்டு அவங்க போடுறதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு விஷயத்த எடுத்திருக்கீங்க. ஸோ ஸ்டெப் எடுத்திருக்கீங்கன்றதை அதை எப்படி பாக்குறீங்க? ஒன் திங் வெரி கிளியர், சிஎம் இஸ் வெரி வெரி கிளியர், லஞ்சத்தை அனுமதிக்க மாட்டோம். அது யார் பண்ணாலும் ம். ரைட்டுங்களா? இது இப்படித்தான் அரசு நடக்கணும். அதை முறைப்படுத்துறாரு. இவ்வளவு 70 ஆண்டுகள் இல்லாத ஒரு ஒரு சூழலை இங்க உருவாக்குறது இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய விஷயம். முன்னாடி எத்தனையோ பேர் வந்து வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க, போலீஸ்காரர் ரோட்ல மறிச்சு வாங்குறது, ஆமா. சாவியை பிடிச்சிக்கிறது. இப்பெல்லாம் ஒரு வீடியோ வந்து அவருக்கு பதவிக்கு வரும். ஐயோ நமக்கு நாளைக்கு ஜெயிலுக்கு வேலை போறதுக்கு கூட இல்லை, ஜெயிலுக்கு போறது அது இன்னும் ஆபத்தான, ரொம்ப அசிங்கமா இருக்கணுமா ஒரு அரசு அதிகாரி, அதிலும் வந்து மேல்மட்டத்தில் இருக்கும்போது அவர் வந்து அந்த ஒட்டுமொத்த ஊருக்குமே அந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே ஒரு பெரிய அடையாளம், ஐகானா இருப்பாரு. பாரு நம்ம ஊர்ல பிடிச்சிட்டு ஐஏஎஸ் ஆயிருக்கிறாரு அப்படின்னு அவருடைய சொந்த பந்தங்கள்லாம் பாரு, இவர் வந்து ஐஏஎஸ் எங்க ஊர் தெரியுமா, எங்க சொந்தக்காரர் தெரியுமா அப்படின்னு அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு அந்த சமூக மதிப்பீடு வந்து பெருசா இருக்கும். அது டம்முன்னு உடைஞ்சதுன்னு வைங்களேன், அவ்வளவுதான் மொத்தம். உங்க பார்த்தா உங்க பீத்தி இந்தியா உங்க ஊரு ஏதோ ஒரு லஞ்சம் வாங்கிட்டு உள்ள இருக்கிறாரு அப்படின்னா என்னத்துக்கு ஆகும்? அதனால இதெல்லாம் அவங்களுக்கு நல்ல சம்பளம் இருக்குது. ஆனா தலைமை இவ்வளவு நாள் சரியில்லாம இருந்துச்சு. அவங்க தான் என்கரேஜ், நீங்க லஞ்சத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு அதிகாரிகளை தானே சொல்றாங்க. அப்ப ஒரு 100 ரூபாய் வாங்கினாருன்னா ஒரு 20 ரூபா அவர் எடுத்துட்டு 80 ரூபா அமைச்சருக்கு கொடுப்பாரு. அமைச்சர் 80 ரூபா கொடுத்தா ஓகே 40 ரூபா நம்ம எடுத்துவோம், அதை 40 ரூபாய் வந்து தலைமைக்கு கொடுப்போம்னா அப்படி கொடுப்பாங்க. அப்போ எல்லா அமைச்சர்களும் 40 ரூபாய் கொடுத்தா தலைமைக்கு எங்கேயோ போகுதுல, அந்த சிஸ்டம் உடைபட்டுருச்சுல இதோட. இன்னைக்கு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணாங்க. பத்திரப்பதிவுத்துறையில வந்து ஆட்களை போட்டு வந்து பணத்தை வசூல் பண்ணாரு இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு சார். நைட்டு 10 மணி வரலாம் பத்திரப்பதிவு பண்ணி எடுத்துக்கமா, காலைல 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரையும். அதாவது அது என்னன்னா, அது ரொம்ப அந்த ஒரு 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 கூட்டத்துல சென்னையில நடந்த ஒரு கூட்டம், எல்லா சார்பதிவார்களையும் கூப்பிட்டு அமைச்சர் பேசுறாரு, அசிங்கமா திட்டுறாரு. யாரு? பி மூர்த்தி. ஏன் நீங்க இவ்வளவு லஞ்சம் வாங்கல அப்படின்ட்டு. இந்த மாதிரி லஞ்சம் வாங்கலன்னா அவ்வளவுதான், அப்ப எதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கேன், ஒரு ஆபீசரும் இவ்வளவு எனக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு திட்டின வரலாறுலாம் உண்டு. ஓப்பன் மீட்டிங்லாமா, இல்லைன்னா சரியா லஞ்சம் வாங்குறதுலாம் டிரான்ஸ்பர் அங்க ஓடி இங்க ஓடி. இப்போ பத்திரப்பதிவுத்துறை, மின்சாரத்துறை, மதுபானத்துறை, இது மூணும் அவங்களுக்கு மில்கிங் கோ மாதிரி கறந்தாங்க போட்டு. இன்னைக்கு அப்படியே மாறி இருக்குல்ல. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்துக்கணும் சார். ஆமா, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஆங்கிள் தான். ஐயோ அதுல பயங்கரமா நிறைய எக்கச்சக்கமான அப்பாயின்மெண்ட்ல கூட காசு கொடுத்தாதான் அப்பாயின்மெண்ட், டீச்சர் அப்பாயின்மெண்ட், புது அப்பாயின்மெண்ட்
அது மாதிரி எக்கச்சக்கமான எல்லா துறைகளிலும் ஊழல் புரையோடி போயிருக்குதுல்ல. கண்டிப்பா. ஸோ ராஜ்மோகன் சார் ஒரு சில அமைச்சர்கள் வந்து வெளியில வந்து நம்ம நிறைய பார்க்க முடியுது, எக்ஸ்போஸ் ஆகிறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ராஜ்மோகன் சார் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலை வந்து ப்ராப்பரா டேக் ஓவர் பண்ணல. கிட்டத்தட்ட 15 தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. 6 கவர்மெண்ட் ஸ்கூலை வந்து மூட போறாரு. ஸோ இவர் வந்து தனியார் பள்ளிகளுக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு அவர் மேல ஒரு நெகட்டிவ். யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க மேல நெகட்டிவ் பூசுவாங்க இவங்க. இந்த இந்த அதாவது தாவேக அரசு மேல விமர்சனம் இல்லாத ஒரு நாள் சொல்லுங்க. வித்தின் ஒன்னா ஏதாவது வெத்து விமர்சனம் ஆச்சு, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அறிவே இல்லை. ஏதாவது ஸ்ட்ராங்கா பண்றாங்கன்னா அதுவும் கிடையாது. எல்லாம் மொக்கையா எடுத்துட்டு வந்து வைக்கிறது, டப்பு டப்புன்னு அது காலியா போகுது. ஐயோ இன்னைக்கு போச்சுடா, அடுத்தது என்ன பண்றது அப்படின்னு. நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் அந்த மாதிரி. ஓகே, ஏன்னா அடுத்து வந்து அமைச்சர் இவங்க ரமேஷ் சார் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நில அபகரிப்பு வழக்குல சார், ஸோ 100 கோடிக்குள்ள நில அபகரிப்பு வந்து 2 கோடிக்கு வந்து, அதுவும் அமைச்சர் ரமேஷ் அவர்களுடைய தெரிஞ்சவங்களே வாங்கியிருக்காங்க, அது போய் ஏமாத்திருக்காங்க. முற்றிலும் போய் அதுக்கு அவர் கேஸ் போட போறாரு. ஓகே, எப்படி சொல்ல முடியும் அமைச்சருடைய நெருங்கியவர்கள்ட்ட? கதை தானே அது. இல்ல முழுக்க முழுக்க கதை அது. அந்த விவகாரத்துல என்ன சார் நடந்தது? இல்லைம்மா, ரொம்ப சிம்பிள். அதாவது ஒரு 1 ஏக்கர் பிளஸ் Yes. பழனி தண்டாயுதபாணி தண்டாயுதபாணி சுவாமிகளுக்கு சொந்தமானது. அது 100 வருடங்களுக்கு முன்பு ஒருவர் அந்த நிலத்தை கோயில் அறக்கட்டளைக்கு எழுதி வைக்கிறார். அந்த நிலம் பல்வேறு என்க்ரோச்மெண்ட்ல இருந்தது. அதை திமுக அரசு சரி பண்ணி ஒரு கிளியர் கட்டா ஒரு ஃபென்சிங் போல கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. கிளியர் பண்ணி கொடுத்த பிறகு நான் சொல்றது ஏப்ரல் 2026, இந்த வருடம் ஏப்ரல் மாதம். ஏன் சொல்றேன் ஏப்ரல் சொல்றேன்னா, மேல தான் தாவேக ஆட்சிக்கு வருது. அதற்கு முன்பு ஒரு 3 பேர், அது 2 பையர், ஒரு செல்லர், இவங்க என்ன பண்றாங்க, ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நான் இந்த இடத்த விற்க போறேன், எனக்கு வந்து நீங்க விற்கிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்றது 2026 ஏப்ரல் மாதத்துல கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்ல போய் கேட்குறாங்க. கோர்ட் என்ன பண்ணும், ஓகே எதுவும் சிக்கல் இல்லைன்னா விற்கிறதுக்கு அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த உடனேயே ஜூலை மாதம் 2ஆம் தேதின்னு நினைக்கிறேன், ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் ஹெச்ஆர்என்சி பழனி அவர் என்ன எழுதுறாருன்னா, அந்த ரெஜிஸ்டாருக்கு எழுதுறாரு, இந்த பட்டா நம்பர், இந்த சர்வே நம்பர், இதை யாராவது நீங்க வந்து விற்கவே, அதாவது இது மேல எந்த வர்த்தகம் நடக்கக்கூடாது, இது கோயிலுக்கு சொந்தமானதுன்னு ஒரு லெட்டரையும் கொடுத்துறாரு. இது இப்படி இருக்கும்போது இந்த இடம் தான் கொஞ்சம் நமக்கு வந்து சந்தேகத்துக்குரியதா இருந்து, அந்த நபர், அந்த பர்டிகுலர் சப் ரெஜிஸ்ட்ரார் அவர் வந்து SRO என்ன பண்றாரு, லீவுக்கு போறாரு. லீவுக்கு போகும்போது, இதுவரை நார்மலா லீவுக்கு போகும்போது இன்னொருத்தர் வர்றது, அந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ண மாதிரி, அவருடைய கொடைக்கானல்ல இருந்து இங்க வராரு, வந்துட்டு மேபி 1/2 நாள் ஒர்க் பண்ணலாம், மறுபடியும் அங்க போகலாம். இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல இன்னொருத்தர் வந்து ஐ திங்க் ஜஸ்டின் மணிகண்டன் அப்படின்ற ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார் வர்றாரு. அவர் வர்ற நேரத்தில் இவனுக்கு தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போயிட்டு, இல்லைங்க கோர்ட்ல இப்படி இருக்குது, எங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாங்க. ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இதுல இவர் உத்தமர்லாம் நான் யாரும் சொல்லலை. யாரு இந்த ஜஸ்டின் மணிகண்டன் உத்தமரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் தப்பு கூட பண்ணியிருந்திருக்கலாம், இல்லைன்னா அவருக்கு தெரியாம கூட நடந்திருக்கலாம். ஏதோ அவர் புதுசு, அவரை வச்சு கதையை முடிச்சிட்டாங்க. கதையை முடிச்ச பிறகு இது வெளியில தெரிஞ்ச உடனேயே ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் எங்க போகுது, கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்ல போய் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை தள்ளுபடி பண்றாங்க, ரத்து பண்ணிடுறாங்க, செல்லாதுன்னு அறிவிச்சிடறாங்க. அறிவிச்சதோட மட்டும் இல்லாம இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் ஈடுபட்டாங்களே 2 பேர் பையரு, அதுக்கப்புறம் ஒருத்தர் செல்லரு, அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டதோட அந்த ஜஸ்டின் மணிகண்டன் ரெஜிஸ்ட்ரார், சப் ரெஜிஸ்ட்ரார் இருக்கார்ல, அவரையும் இந்த எஃப்ஐஆர்ல சேர்த்திருக்காங்க. அவரை சஸ்பெண்டும் பண்ணியிருக்காங்க. இதை தானங்க ஒரு அரசு செய்யணும். இதை செஞ்சிருந்துக்கே இவங்க ஐயோ பதறாங்க, ஐயோன்ட்டு. நீ செய்யாம விட்டு அவரை வந்து நார்மலா இந்த கவர்மெண்ட், இதுக்கு முன்னாடி உள்ள கவர்மெண்ட் என்னமா, அவர் மீது துறை வாரியாக நடவடிக்கை, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அவர் என்ன ஒரு 10 நாள் சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் ஏதாவது ஒரு காசை கொடுத்து மறுபடியும் இதுல வர ப்ரொமோஷன்ல போயிடுவாரு. இப்படிதான் இவ்வளவு நாள் நடந்தது. இங்க எல்லாருமே வழக்கு தேவைப்பட்டா அவங்க கைது செய்யப்படுவாங்க. இல்ல, அவங்க எல்லாரும் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, அந்த மே மாசத்துல அவங்க வந்து பதிவு பண்ண கேக்குறாங்க, அதை வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க சார் பதிவாளர் அப்ப இருந்தவர். சோ ஜூன் வந்ததுக்கு அப்புறமா வேற சர்பதிவாளர் வந்த உடனே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வந்துட்டு போறாரு. இது காமன் தான். ஏப்ரல்லே இவங்க போய் கோர்ட்ல கிளியரன்ஸ் வாங்கிட்டு வராங்க. அவர் ரொம்ப நாளா இந்த 2-3 ஃப்ராடுங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க இந்த சொத்தை ஆட்டைய போடுறதுக்கு. அது ட்ரை பண்ணாங்க, மாட்டிக்கினாங்க. இப்போ
ஓகே. ஸோ லாக்அப் டெத் ஒன்று நடந்தது சார் நாகர்கோவில்ல. இதில் வந்து இன்னும் சிஎம் அவர்கள் வந்து எதுவுமே வாய் திறந்து பேசல. ஆஸ் யூஷுவல் எப்பவும் சொல்கிற ஒரே விஷயமா இருந்தாலுமே, ஸோ இந்த விஷயத்தில் என்ன மாதிரியான டிசிஷன் எடுக்க போகிறாங்க? ஏன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 25th ஆர் 26th நினைக்கிறேன் சார். லாஸ்ட் கிட்டத்தட்ட இது வந்து 26வது எங்க லாக்அப் டெத்துன்னு நினைக்கிறேன் சார். நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது. அம்மா, திமுக ஆஃப்டர் ஆட்சியில எலெக்ஷன்ல சார். இல்ல திமுக ஆட்சியில். திமுக ஆட்சியில 37 38 ஓகே. லாக்அப் டெத் அலோன், புரியுதுங்களா? ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். அவங்க ம். லாக்அப் டெத் இதுவரை நடந்ததுல 100 நாள் பாடியை வச்சுட்டுலாம் வாங்காம இருந்தாங்க. ஆமா. ஆகாஷோட பாடியே இப்பதான் சார் கொடுத்தாங்க. ரைட்டுங்களா? அதே போல ஐ திங்க் சென்னையில் ஒருத்தர் ஜெகனா, ஐ ஃபர்காட் ஹிஸ் நேம், அவர் ஒரு குதிரை ஓட்டுறவர் வந்து லாக்அப் டெத்ல அடிச்சு கொண்டாங்க. முதல்வர், அன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் போய் சட்டமன்றத்தில் என்ன சொன்னாரு? அந்த பையன் வலிப்பு வந்து செத்து போயிட்டான்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பிடிச்சி மீடியாவெல்லாம் கடிச்ச பிறகு 2வது நாள் மறுபடியும் மாத்தி அவர் லாக்அப்ல செத்து போயிட்டான்றது. புரியுதுங்களா? இதுதான் அவங்களுடைய ஸ்டைல். ஆனா இங்க வாங்க, செய்தி வந்தவுடன் உடனே அந்த சபரி வர்மனுடைய மரண செய்தி வந்தோடனே சிறையிலேருந்து நம்ம மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போறாங்க. மருத்துவமனையில வரும்போதே இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் போது உடம்புல 19 இடங்கள்ல காயம் இருக்கிறது கண்டுபிடிக்கப்படுது. உடனே சிசிடிவி ஆய்வு பண்றாங்க. உண்மையிலேயே இதுவரையும் சிசிடிவி வேலை செஞ்சது இந்த கவர்மெண்ட்ல மட்டும்தான். இதுக்கு முன்னாடி இந்த பல் பிடுங்கி பல்வீர் சிங்னு ஒருத்தன் தான், அந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், எல்லாரும் பல்லையும் பிடுங்குவானே, அவன் எந்த ஸ்டேஷன்ல போய் பல்லு பிடுங்கினாலும் அந்த ஸ்டேஷன்ல சிசிடிவி வேலை செய்யாது. எங்கேயும் வேலை செய்யாது. ஆனா முதல் முறையாக தாவேகா அரசுல ஜெயில உள்ள சிசிடிவியே வேலை செஞ்சிருந்து. அதை பார்க்கும்போதுதான் இந்த 3 அதிகாரிகள், அதுக்கப்புறம் 2-3 சக சிறைவாசிகள்லாம் சேர்த்து அவன் கையை கட்டி அடிச்சது, இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண உடனே 3 ஜெயில் துறை அதிகாரிகள் அரெஸ்ட். அதுக்கப்புறம் இந்த சப் இன்மேட்ஸ் இருப்பாங்கல்ல, சக சிறைவாசிகள், அவங்களெல்லாம் அரெஸ்ட். எல்லா மேலும் கொலை குற்றம் விதின் 24 hours. இதுதான் நம்ம அரசு செய்யணும். உட்காந்து எப்போதும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அவங்க விக்டிம்ஸை விட்டுட்டு காவல்துறைக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படிதான் வந்து இதுக்கு முன்பு எல்லாம் நடந்தது. இன்னைக்கு யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான். அது இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா. மெசேஜ் இஸ் வெரி கிளியர். எஸ். ஏன்னா அவங்க காமனா எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, எந்த அமைச்சரா இருந்தாலும் நான் டிசிஷன் ஆமா, யார் இருந்தாலும். அப்ப இது வந்து ஒரு இதுதாங்க ஆட்சி. இப்படிதான் ஆட்சி நடக்கணும். அதை விட்டு சும்மா இவங்க தூயின் வருவாங்க மொக்கையா, ஏதாவது திமுக இருக்கிறதுலே வேஸ்டா எடுத்துட்டு வருவாங்க. அதை வச்சு பெரிய உலகமே இதை சுத்தி தான் நடக்க போகுது. ஒரு தேசிய கீதம், ஒரு தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய கீதம் 2 மணி பாடினதுனால நம்ம வீட்டு நம்மளுடைய அடுப்பு ஏரியில இல்ல எக்கானமி கீழே உள்ள போதா? மொக்கையான விஷயத்தை எடுத்து வந்து பேசிட்டு, ஏன்னா மீடியாவுக்கு அந்த தீனியை போட்டுட்டு அவன் பாட்டு பேசிட்டு கிடப்பான். நீங்க உள்ளுக்குள்ள அடிக்கிறதெல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுதான் அவங்களுடைய பிளானு. அது முடிஞ்சிச்சு. சரி, இப்போ டிஎம்கே ஒரு பக்கம் வந்து ஏதாவது பேசுன்றீங்க. பலர் வந்து இன்னைக்கு பேசாமலே போயிட்டாங்க. ஏன்னா பலர் எங்க இருக்காங்கன்னே தெரியல. எதிர்கட்சி தலைவரா இருக்கவங்களையும் காணோம். எதிர்கட்சியா? எந்த எதிர்கட்சி இருக்கு சார்? நீங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. தாவேகாவுக்கு திமுகவுக்கு தான் போட்டி. திமுக எதிர்கட்சி தலைவர் எங்க சார்? எதிர்கட்சி தலைவரையும் காணோம், திமுக தலைவரையும் காணோம். யாருமே எந்த ஒரு குற்றச்சாட்டையும் உங்க மேல வைக்க மாட்டாங்களே. எல்லாம் பயந்து ஓடி எங்கடா பண்ண தப்புக்கு கொஞ்சம் தப்பு பண்ணியிருந்தா பரவாயில்ல. எல்லாத்தையும் எந்தெந்த ஆதாரங்களை அழிக்கலாம், எப்படி நம்மளை வந்து கிட்ட வர முடியாம தடுக்கலாம், எந்தெந்த இடத்துல வீக் லிங்க் இருக்குது எல்லாத்தையும் கட் பண்ணி விடலாம் அப்படின்ற மாதிரி என்ன சொல்றது, அவ்வளோ மெஷப் அதை கிளீன் பண்றதுல ரகசியமா கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. விஜய் சார் வந்து ஒரு இடத்துல கரூர்ல போயிட்டு குளத்தூர்ல 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொத்து பரோட்டா போட்டாங்கன்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. இதுக்கு வந்து இவரு கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.